பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க, எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. இதே பாசிட்டிவ் தாட்ஸோட வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணுறது மூலிமா உங்களோட லைஃப்பில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். ஓகேவா? ஸோ வாங்க இன்னைக்கு டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம சேனலில் ரொட்டீனாக நம்மளுடைய கோல் எதுவோ, நமக்கு என்ன தேவையோ, எப்படி மணி அட்ராக்ட் பண்றதுக்கு காலையில் மேனிஃபெஸ்டிங் பண்றது, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எப்படி நம்ம பூஜை பண்ணணும், அதே மாதிரி என்ன டைமிங்கை நம்ம யூஸ் பண்ணிக்கணும், மேனிஃபெஸ்டிங்லேயே வந்து நம்ம எப்படி வந்து கற்பனையாக நம்மளுக்கு தேவையானதை நினைக்கிறது, அதே மாதிரி ரிட்டர்ன் மெத்தடும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த ரிட்டர்ன் மெத்தட்லேயே நிறைய அட்ராக்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். 999 மெத்தடு, 111 மெத்தடு, 555 மெத்தடு, இதெல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் பண்ணி பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மொத்தத்தில் இந்த பிரபஞ்சத்தை நம்ம சரியான விதத்துல நமக்கு வேணுங்கிறது எப்படி நம்ம கேட்டு வாங்கிக்கிறது தான் முழுக்க முழுக்க மேனிஃபெஸ்டிங்ல இவ்வளோ விஷயம் இருக்கு. கரெக்டா, இதுக்கு நான் நிறைய வீடியோஸும் போட்டிருக்கேன், இப்போ பார்க்காதவங்க பாருங்க. இன்றைக்கு அதுல ஒரு புதுசான விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். நமக்கு இது புதுசு, ஆனா நிறைய பேர் லைஃப்ல இதை ப்ராக்டிக்கலா பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் ரொட்டீனா அதை ஒரு சாங்கியமாவே நம்ம என்ன பண்ணோம், ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அதாவது மிரர் டெக்னாலஜி, அதாவது மிரர் மேனிஃபெஸ்டிங்கை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். மோஸ்ட்லி நம்ம மேனிஃபெஸ்டிங் பண்ணணும், நமக்கு வேணுங்கிறத கிடைக்கணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஏஞ்சல்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஏஞ்சல் நம்பர்ஸை வந்து சொல்லி ஆக்டிவேட் பண்ணுறது, இல்லை அதுக்குண்டான ஒரு ஏதாவது ஒரு வேர்ட் இருக்கும், ஸ்விட்ச் வேர்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லி நம்மளுடைய எனர்ஜி என்ஹான்ஸ் பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு வேணுங்கிறது நமக்கு கிடைக்கும். இது நிறைய பேர் செஞ்சு பார்த்துருப்பீங்க. அந்த லிஸ்ட்டில் தான் மேனிஃபெஸ்டிங் எழுதுறது, ரிட்டர்ன் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இன்னைக்கு அதே மாதிரி மிரர் அப்படின்ற விஷயத்த கிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். இந்த மிரர்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய பேர் நினைப்பீங்க, அப்ப கண்ணாடியை பார்த்து நம்ம என்ன சொல்லணும், நம்ம வேணுங்கிறத சொல்லணும், கண்ணாடிட்ட சொன்னா கண்ணாடி நமக்கு வந்து கொடுத்துருமா அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். இப்ப நார்மலா வீட்டுல ஒரு கண்ணாடி எங்க வைக்கணும்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. ஓகேவா? கண்ணாடி அப்படிங்கிறது ஒன்று நம்மளுடைய நார்த் வால் இருக்குல்ல, வடக்கு செவரில் மாட்டிருக்கணும், இல்லைன்னா கிழக்கு செவரில் தான் மாட்டிருக்கணும். இப்போ எத்தனை பேர் வீட்டில் இந்த கண்ணாடி எந்தெந்த செவத்துலலாம் இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. ஏன்னா இது மாடர்ன் வேர்ல்டில் நம்ம வந்து எல்லாத்துலேயுமே கண்ணாடி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ரிட்ஜில் கண்ணாடி வச்சுருக்கோம், வார்ட்ரோப்ல கண்ணாடி வச்சுருக்கோம், பீரோவில் நிறைய பேர் தனியாக செப்பரேட்டாக பீரோ வச்சுருப்பாங்க, அதில் கண்ணாடி வச்சுருக்கோம். இல்லை இப்போலாம் வந்து தனியாகவே நமக்கு வந்து மேக்கப் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் வந்துருச்சு. ஸோ அதை நம்ம எங்கே ஈஸியாக இருக்கோ, எங்கே நம்ம ஈஸியாக அக்சசபிள் பண்ண முடியுதோ அங்கே வச்சிடறோம். ஆனால் கண்ணாடிக்குன்னு நிஜமாவே ஒரு பவர் இருக்கு. கண்ணாடியால் மட்டும்தான் நம்ம எப்படி இருக்கோன்றதை அப்படியே காட்ட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, நல்லா அழகாக நம்ம பட்டு புடவெல்லாம் போட்டு நல்லா மேக்கப் பண்ணிட்டு தலையில் பூவெல்லாம் வச்சுட்டு ஒரு மங்களகரமாக நம்ம அந்த கண்ணாடியை பார்க்கும்போது அது நம்மளுக்கு அப்படியே என்ன பண்ணும், நம்ம எப்படி இருக்கோன்றதை காட்டும். கோவமாக இருக்கும்போது நீங்கள் போய் கண்ணாடியை பாருங்க, நம்ம எப்படி கோவமாக இருக்கிறோங்கிறது நமக்கு சொல்கிறதே அந்த கண்ணாடி தான். கண்ணாடியில் எந்த ஒரு விஷயம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதுக்கு பவர் வந்து ரொம்ப அதிகம், அது பன்மடங்காக நமக்கு கொடுக்கும். புரியுதுங்களா? அதனால தான் கண்ணாடியை வந்து நம்ம கரெக்டான இந்த திசையில் மாட்டணும்னு சொல்லுவோம். ஸோ உங்கள் வீட்டில் வந்து கண்ணாடி எந்த டைரக்ஷனில் மாட்டிருக்கீங்கன்னு பாருங்கள், எந்த வால்னு மாட்டுங்க. ஏன்னா இதில் நிறைய பேர் குழப்பிப்பாங்க டைரக்ஷன் சொன்னால். அதனால தான் நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். ஒன்று, கண்ணாடி வந்து உங்கள் வீட்டில் வடக்கு வால்ல, வடக்கு சவரில் இருக்கணும், மாட்டி வச்சிருக்கணும் நீங்க. இல்லைன்னா கிழக்கு சவரில் என்ன பண்ணலாம், கண்ணாடியை மாட்டி வைக்கிறது நல்லது. இப்போ இந்த கண்ணாடியை எப்படி நம்ம இந்த டெக்னிக்கு யூஸ் பண்ணிக்கிறதுங்கிறத பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இன்னொரு விஷயம் கண்ணாடியை பத்தி சொல்லணும்னா, கண்ணாடி வந்து எப்பயுமே ரவுண்ட் சைஸ்ல இருக்கக்கூடாது, ஓவல் சைஸ்லயும் கண்ணாடி வந்து வீட்டில் மாட்டக்கூடாது. ஓகேவா? கிளாக்கை வந்து தான் கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும், ரவுண்ட் சைஸ்லையோ ஓவல் சைஸ்லையோ மாட்டணும். கண்ணாடியை நம்ம எப்பவுமே பாக்ஸ் டைப்பு, 4 பக்கமும் கூர்மையாக இருக்கணும். இதுக்கு வந்து சைஸ் எல்லாம் நமக்கு வந்து மேட்டர் கிடையாது. ஒன்று இப்படி பெட்டி மாதிரி இப்படி இருக்கலாம், இல்லை கரெக்டாக உங்களுக்கு இந்த 4 பக்கமும் ஒரே மாதிரி சென்டிமீட்டரில் இருக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. 4 மூலையும் வந்து ஷார்ப்பாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் கண்ணாடி நம்ம வீட்டில் மாட்டிருக்கணும். கண்ணாடியில் எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது, இந்த ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி வைக்கிறது, லிப்ஸ்டிக் போடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா அதில் எடுத்து தொடச்சி வைக்கிறது, கையில் ஏதாவது நான்லாம் வந்து சாந்து போட்டு தான் வைப்பேன், அப்போ சாந்து போட்டு வைக்கும் போது அது எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா அதை தொடச்சி வைக்கிறது, இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, கண்ணாடியை அழுக்கு பண்ணக்கூடாது. கண்ணாடி எப்பவுமே ரொம்ப நீட்டாக இருக்கணும். கண்ணாடி பெட்ரூம்ல இருக்கக்கூடாது. பெட்ரூம்ல ஏதாவது கண்ணாடி இருக்குன்னா அதில் ஸ்டிக்கர் ஒட்டிடுங்க. பெட்ரூம்ல கண்ணாடி கம்பல்சரி வைக்கக்கூடாது. இப்போ நம்ம விஷயத்துக்குள்ள வருவோம். இப்போ இந்த கண்ணாடியை பார்த்து மேனிஃபெஸ்டிங் பண்ணணும். எப்படி நீங்க பண்ணணும் அப்படின்னா,
கண்ணாடிக்கு முன்னாடி நின்று ஒரு 5 மினிட்ஸ் மினிமம் வச்சுக்கோங்களேன். ஒரு 5 நிமிஷம். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நீங்க ஃபோன்ல தாராளமா எல்லார் ஃபோன்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர் செட்டிங்லாம் இருக்கும் இல்லையா? அதுல நீங்க வந்து டைம் அப்ல பண்ணிக்கலாம். இல்ல அலாரம்ல ஏதோ ஒண்ணு செட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் என்ன பண்ணுங்க, கண்ணாடி முன்னாடி நின்னு உங்க கண்ணாடியில உங்களோட கண்ண வந்து டைரக்ட்டா பாருங்க. சரிங்களா? பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அத நீங்க வாயால சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் எப்பவுமே ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னா, நான் ரொம்ப அழகா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க எப்படி எப்படிலாம் கற்பனை பண்ணி சொல்லணுமோ, அத நீங்க சொல்லலாம். இல்ல உங்களுக்கு வந்து நல்ல வேலை வேணும், நல்லா வந்து உங்களுக்கு படிப்பு வரணும், இல்ல நல்ல உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா இருக்கணும், நெறைய சம்பாதிக்கணும், இல்ல எனக்கு கடன் இருக்கு, கடன் எல்லாம் அடையணும்னு நெனச்சீங்கன்னா, அது ரிலேட்டடா நீங்க எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து மாசம் வந்து ஒரு 50,000 சம்பாதிக்கணும், இல்ல 1,00,000 சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த மாரி ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கணும்னா, டெய்லி என்ன பண்ணுங்க, கண்ணாடி முன்னாடி ஒரு 5 நிமிஷம் டைம் அலாரம் வச்சுட்டு, நீங்க அந்த கண்ணாடியில உங்க கண்ண வந்து ஐ கான்டாக்ட் பண்ணணும். அத மட்டும் மறந்துடக்கூடாது. பண்ணிட்டு, நான் மந்த்லி 1,00,000 ரூபீஸ் சேலரி வாங்குறேன். தேங்க் யூ நேச்சர். அந்த தேங்க்யூன்றத நீங்க யூஸ் பண்ணணும். டெய்லி நீங்க தேங்க்யூவ நெறைய யூஸ் பண்ண கத்துக்கோங்க. கிராட்டிட்யூட வந்து நமக்கு ரொம்ப அவசியம். பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி சொன்னோம்னா, அது நமக்கு நெறைய விஷயத்த குடுக்கும். இப்ப நெறைய பேர் பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக் என்ன தெரியுமா? ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம வந்து ஏதாவது ஒரு தேங்க்யூ அப்படின்றத சொல்றதில்ல. அத நம்ம சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்ட வந்து நீங்க ஆர்டர் பண்றீங்க. அவங்க கொண்டு வந்து குடுக்குறாங்கன்னா, வாங்கும்போது தேங்க்ஸுங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஒரு ஆட்டோல ஏறி வரோம். இறங்கிட்டு பைசா குடுத்துட்டு தேங்க்ஸ் சேஃபா கொண்டு வந்து விட்டதுக்கு அப்படின்றதுக்கு நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம். இந்த மாரி நெறைய விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்? தேங்க்ஸ் சொல்லலாம். நெறைய பேர் வந்து நமக்கு தேங்க்ஸ் சொல்லும்போது, நம்ம என்ன பண்ணுவோம்? வேணாங்க தேங்க்ஸ்லாம் எதுக்குங்க சொல்றீங்க? பரவால்ல வேணாம் வேணாம். அந்த மாரி சொல்றது பெரிய தப்பு. அப்படி சொல்லவே கூடாது. நமக்கு அவங்க தேங்க்ஸ் சொல்லும்போது, அது நம்மளோட ஒரு அச்சீவ்மென்ட் மாரி நமக்கு வரக்கூடிய ஒரு பாசிட்டிவ் விஷயம். அத நீங்க அவங்க தேங்க்ஸ்ன்னு சொல்லும்போதே, வேணாங்க தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு நம்ம நம்ம நெனச்சுக்கிறோம் ஒரு பெருந்தன்மையா சொல்றோம். ஆனா இனிமே அந்த மாரி சொல்லக்கூடாது. தேங்க்ஸ்ன்னு சொன்னாங்கன்னா, வெல்கம் அப்படின்னு சொல்லணும். நம்மளும் திரும்பி என்ன பண்ணலாம், தேங்க்யூங்க, ஓகேங்க அப்படி சொல்லலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ இந்த மாரி கண்ணாடிய பார்த்து நீங்க ஒரு 5 மினிட்ஸ் அலாரம் வச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க கேட்டுட்டு திரும்பவும் உங்களோட வேலைக்கு போலாம். இப்போ இது எத்தன நாள் பண்ணணும்னு சில பேர் கண்டிப்பா கமெண்ட்ல கேட்பீங்க. நமக்கு அந்த விஷயத்த 100% நம்பிக்கையோட பண்ணும்போது, அது ரொட்டீனா பண்ணுங்க. இதுக்குன்னு எந்த டேஸோ எதுவுமே கிடையாது. இது வந்து பீரியட்ஸா இருந்தாலும் நீங்க பண்ணலாம். இல்ல அ நான் வந்து ஒரு 5 நாள் பண்றேன். 6வது நாள் நான் பண்ண முடியல. 7வது நாள் பண்ணலாமான்னா பண்ணலாம். இது வந்து தனியா நீங்க பரிகாரம் மாதிரிலாம் அது கிடையவே கிடையாது. லைஃப் லாங் உங்களுக்கு ஒரு ஒரு விஷயமா ஒரு ஒரு டைம்ல நமக்கு தேவைப்படும். கரெக்ட்டா? அப்பப்பல்லாம் நீங்க இந்த விஷயத்த யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு இந்த மேனிஃபெஸ்டிங்க்கும் எந்த டைம் பெட்டர்ன்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு கூட கான்டாக்ட் பண்றதுக்கு, வேணுங்கிற விஷயத்த கேட்டு வாங்கிக்கிறதுக்கு பெஸ்ட்டான ஒரு டைம்னா 3:30 to 5:30. 5:30னா ஒரு 5:20க்குள்ளேயே இந்த விஷயத்த 25க்குள்ளேயே இந்த விஷயத்த பண்ணி முடிக்கணுன்றத மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல வைப்ரேஷன குடுக்கும். சீரியஸாவே இதுதான் ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு அந்த டைம் ஒத்து வரல அப்படின்றவங்க, சரி ஒரு 6 மணிக்கு மேல நீங்க பண்ணி பாருங்க. ஆனா ரொட்டீனா பண்ணுங்க. எதையுமே ஒரு பழக்கமா வச்சுக்கோங்க. இத ஒரு ரொட்டீனா ஒரு 1 மாசம், 2 மாசம் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த 2 மந்த்ஸ்ல உங்களோட மென்டலில நெறைய சேஞ்சஸ் நடந்திருக்கும். உங்களுக்கு நெறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குன்னா, அது உங்களுக்கு வராது. உங்களுக்கு எந்த விஷயம் நீங்க வந்து மிரர்ல கேட்டுட்டே இருக்கீங்களோ, அது திரும்பவும் உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே லைஃப்ல சேஞ்ச் ஆகும். 10 நாள் பண்ணிட்டு சொல்லாதீங்க. ரெகுலரா பண்ணுங்க. அது கண்டிப்பா நடக்குன்ற நம்பிக்கையோட டெய்லி டெய்லி பண்ணுங்க. உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கோ, அத ரெகுலரா கேளுங்க. எந்த ஒரு விஷயம் நம்ம பிரபஞ்சத்திட்ட சொல்லி வாங்கிக்கிறோம்னாலும், அது நல்ல விஷயமா இருக்கணும். அது யாருக்கும் கெடுதல போய் என்ன பண்ணக்கூடாது, சேர்க்கக்கூடாது. அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த மிரர் விஷயம், அதாவது மிரர் மேனிஃபெஸ்டிங் வந்து நிஜமாவே நடக்கும் ஒரு உண்மையான விஷயம். இத கண்டிப்பா எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. உங்க லைஃப்ல நெறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி மிரர பத்தி நான் சொல்லும்போது, நெறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். பட் இந்த வீடியோல சொன்னா அது வந்து வேற கான்செப்ட் ஆயிடும் இல்லையா? ஸோ மிரர் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். வீட்ல மிரர் எங்க இருக்கணும்? எங்கெங்க இருந்தா என்னென்ன பலன் கிடைக்கும்? என்னென்ன மாதிரியெல்லாம் மிரர நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம்? அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா இத பத்தி எனக்கு தெரிஞ்ச A to Z விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண ரெடியா இருக்கேன். ஓகேவா? மறக்காம அம்முக்கு சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க நெறைய பேரு. அதே மாரி உங்களுடைய தாட்ஸ் நம்ம வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டும் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே? ஸோ பாய். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல வந்து உங்கள மீட் பண்றேன். பாய்.